இப்போ வெள்ள நிவாரணத்துக்கு வந்து நிதி கேட்டிருக்காங்க, 36,000 கோடிக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஆனால் நிதியே ஒரு ரூபாய் கூட கொடுக்கல எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக பேசுகிற பேச்சு சார். முதல்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி கலாமிட்டி வரும்போது அதுக்குன்னு ஒரு தொகை ஒதுக்குறார்கள். அது ஏறத்தாழ 900 கோடி 1000 கோடி உங்கள்கிட்ட இருக்கிறது. நீ முதல்ல அதை முறையாக செலவு செய்யுங்க. அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. நீ உங்கள்கிட்ட 1000 கோடி கொடுத்துருக்கோம், அதை வச்சு முறையாக செலவு செய்கிறத விட்டுட்டு நீ மாதிரி ஒரு ரஃப்பாக கணக்கு 26,000 கோடி 13,000 கோடி வாயில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. அதுதான் கொடுப்பாங்களே ஒழி. இது வந்து எதுக்குன்னா மக்களை வந்து ஒரு தூண்டி விடுற விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொடுக்கின்ற தொகையை தான் கொடுத்தீங்களே தவிர வெள்ள நிவாரணத்துக்கு நாங்கள் கேட்ட சிறப்பு நிதியை கொடுக்கலையா? குஜராத்துக்கு நீங்கள் 3000 கோடி அள்ளி கொடுக்கும்போது எங்களுக்கு கொடுக்கல, தமிழகத்துக்கு ஓரவஞ்சனை காட்டுகிறார்கள். பூகம்பமும் இதுவும் ஒன்றாக முடியாது. வெள்ள நிவாரணத்துக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது அவங்களுக்கு வந்து நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை பெறுவதற்கு நிதி பெறுவதற்கு சில வரைமுறைகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, செலவு பண்ணிட்டோம், இந்த பார் இதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு அந்த ஃபார்மேட்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மேட்டை ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். ஒரு வேலைக்கு போனால் ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணீங்க, பழசை என்ன பண்ணீங்க, மீதி என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று எந்த டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. நான் தோராயமாக சொல்லிவிட்டு அதை கொடுக்கணும். முதல்ல அது ஒரு அரசு முறையில் ஒரு சிஸ்டத்தில் அப்படியெல்லாம் அன்ஃபீல்டாக ஒரு காரியம் பண்ணால் கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க மாநில அரசாங்கம் சொல்லி நாங்கள் சரியாக தான் கொடுத்துருக்கோம். மத்திய நிவாரண குழு வந்தது, அவங்க வந்து அந்த வெள்ள நிவாரண பார்வையிடும் குழு கூட எங்களுக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இல்லை நீங்கள் எதான் சொல்கிறேன்னா, நீங்கள் எதை கொடுத்துருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் அதுக்கு ஒரு நிதி பெறுவதற்கான ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறையில் அந்த கணக்குகள்லாம் எப்படின்னு கொடுக்குறாங்க, அதை முறையாக ஃபில்லப் பண்ணி நிரூபித்து காட்டி அப்போ தான் திருப்பி நிரூபித்து காட்டுற அர்த்தம் இந்த வகையில் செலவழிச்சிருக்கோம் அவங்க கேட்குறாங்க. அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்து சரி பண்ணி திருப்திப்படுத்த அவங்க கொடுக்க போகிறாங்க. நான் அதை கொடுக்கவே மாட்டேன் ஒரு எதிர்ப்புணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு இருந்தால் டிலே தான் ஆகுது. மாட்டேன்னு சொல்லல, அவங்க டிலே தான் ஆகுது. ஆனால் நீ கேட்குறது ஒரு அதிகபட்சமான தொகை 27,000 கோடி. என் மனசாட்சி சொல் என்ன 27,000 கோடி? ஒரு நாட்டையே உண்டாக்கிடலாம், ஒரு சிறிய நகரத்தையே உண்டாக்கிடலாம். தண்ணி வந்தது, நீ வடைஞ்சிது, அது யாரால்? நீங்கள் வந்து முறையாக நீங்கள் வந்து வடிகால் கால்வாய்கள் எல்லாம் சரியாக போட்டிருந்தா எந்த நிலையிலும் கொட்டுனாலும் தானாக போயிடணும். இப்போ அதுவே பேசிக் தப்பு யார்? உங்கள் சைடில் இருக்குது. என்ன நம்ம கார்பரேஷன் நடத்துகிறோம்? ஒரு கார்பரேஷன் பெரிய இந்த கார்பரேட் 200 வார்டு உள்ள கார்பரேஷன் நடத்துகிற போது முதல்ல அதற்கான வழிவகைகள் எது மேடு போடல, முதல்ல அது சர்வே எடுத்து முறையாக அதெல்லாம் வழிப்படுத்தி கால்வாய்களை போட்டிருந்தாங்கன்னா அதில் தானாக யாரோடைய எவ்வளோ மழை வந்தாலும் தானாக போய் கடலுக்கு சேர்ந்துடும். அதாவது நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டிற்கு பதில் குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. பதில் குற்றச்சாட்டு இல்லை, இந்த ஃப்ளட்டு ஆகிறதே காரணம் வந்து அன்பிளான்டு சிட்டி அப்படி ஆக்கிடுறீங்க. அதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் ஆட்சியில். நிச்சயமாக இவங்க 50 வருஷம் இவங்க தானே இருந்தாங்க, இவங்க தான் சொல்லணும். அப்படி என்றால் இந்த தேர்தல் வரப்போகின்ற மக்களவை தேர்தல் வந்து ஒரு தமிழ்நாடு 3.0 என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளலாமா? முதல்ல காங்கிரஸ் காலகட்டம், அதுக்கப்புறம் திராவிட காலகட்டம், இப்போது புதிய காலகட்டம் வருதுன்ற மாதிரி அப்படிதான் மாறப்போகுது. இனிமேல் அது மாதிரி வரும். திராவிட கட்சிகளினுடைய ஒரு தேய்வு காலம், தேய்விரை சொல்கிற மாதிரி இது இனிமேல் 3.0 திராவிட கட்சிகள் தேய்விரை. அதே மாதிரி பிஜேபி தேசிய கட்சியினுடைய ஒரு பார்வை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. இல்லைன்னா நீங்கள் செய்கிற ஒரே என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போக்கு இது ஒரு ப்ரெட்டில் துண்டு போடுற மாதிரி, நான் ப்ரெட்டு போடுற மாதிரி பண்ணுறீங்க. இதை அப்போ நான் உரிமைத்தொகை 1000 ரூபா கொடுத்தேன், உரிமைத்தொகை உங்களுக்கு இதெல்லாம் யார் கேட்டா? நீங்கள் முதல்ல இது பெருசு இல்லை, நீ நாட்டு மக்களுக்கு நல்ல வருவாயை ஈட்டுகிற அளவே தொழிற்சாலைகளையோ அல்லது வேலை வாய்ப்புகளோ உண்டாக்குங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அப்பப்போக்கு அவங்க பணத்தை நீங்கள் சொந்த பணத்தையாக கொடுக்குறீங்க. நான் இப்போ எதாவது கொடுத்துருக்கேன்னா சொந்த பணத்தில் கொடுக்குறேன். நீங்கள் மக்கள் வரி பணத்தில் முறையாக செலவிட்டால் மட்டும்தான் அதை இது பண்ண முடியும். மத்திய அரசு அதை தானே சார் செய்யுது. அவங்க இப்படி மாதிரி புலம்பலையே, மத்திய அரசு செய்யுது, அவங்க இந்த மாதிரியே புலம்பு ஐயோ நடத்தப்படுற கவலைப்படுறாங்களா? இல்லை, அவங்களுக்கு தனியாக இல்லை, எங்களுக்கு தமிழகத்தை கொடுக்கணும் இவங்க தானே கேட்குறாங்க. எங்களுக்கு ₹1 கொடுக்குறேன், 29 பைசா தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், கூட்டு குடும்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல அதை பேசிக் புரியாமல் வச்சுக்கிறாங்க மக்களை. அதனால் இன்றைக்கு நம்ம பல விஷயங்கள் வந்து அங்கே பாகிஸ்தான் ஒரு பக்கம்,
சைனா ஒரு பக்கம், அதே மாதிரி இப்போ மற்ற இந்த ஸ்ரீலங்கா ஒரு பக்கம், 3 பக்கம் பிரச்சனைகள். அதற்கு ஒரு வலுவான ஒரு மைய அரசு இருந்தால் மட்டும்தான் இந்தியா சமாளிக்கும். நீங்கள் பாட்டுக்கு எதை எடுத்தாலும் ஏதோ உரிமைங்கிற பேரில் இப்போ பெருகி போனீங்கன்னா வீக் ஆகிடுவீங்க. வீக் ஆகிட்டால் நாளைக்கு ஸ்ரீலங்கா என்ன பண்ணுவான், ஸ்ரீலங்கா வந்து உட்கார ரெடியாக இருக்கான், பக்கத்தில் பிளாட்லாம் போய் தான் போட்டான். வந்து போனால் நாளைக்கு ஏதாவது பண்ணால் முதல்ல பாதிக்கப்படுகிறது தமிழ்நாடு தான். அந்த சிந்தனையெல்லாம் அவனுக்கு இல்லை. அந்த காலத்தில் முகலாயர்கள் வந்து படையெடுத்த போது பாதிக்கப்பட்டவர்கள் வடநாட்டு மக்கள். வந்தான்னு ஒரு தலையை செய்யணும்னா எடுத்தான், நாட்டை பிடிச்சான், எது வேணாலும் பண்ணிட்டு போனான், இருக்கிற தங்கத்தெல்லாம் அள்ளிட்டு போனான். அது அந்த வேலை. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவோ, இப்போ நம்ம என்னையும் சீனா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு காலத்துலேயும் நீங்கள் வந்து நட்புறவோடு இல்லை. அது மட்டும் இல்லை, எந்த நேரத்துலையும் அது ஏன் நடக்குதுன்னு தெரியல. இந்தியாவை ஒரு எதிரி நாடாகவே பார்க்குறது. அதுக்கு தான் இவர் மோடி அவர்கள் எவ்வளவோ அவங்கள நட்பு நாட்டோட ஒரு மரியாதையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க சொல்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டே மோடி வந்து ஒரு சர்வாதிகாரியாக தான் செயல்படுறாரு. சர்வாதிகாரியாக எப்படி சர்வாதிகாரி ஆக முடியும்? ஏன்னா ஓட்டு போடாமல், எலெக்ஷன் போடாமல் அவங்க பாட்டுக்கு வந்து டிக்ளேர் பண்ணி இந்திரா காந்தி பண்ணாங்க. அதை இவர் பண்ணாது, அதான் சர்வாதிகாரம். இந்திரா காந்தி பண்ணாங்களே பார்த்தீங்களா, எமர்ஜென்சி. இல்லை, சட்டங்களில் வந்து மக்களவை நாடாளுமன்றம் இருக்கிறதே, மக்களவை மாநிலங்களவை இருப்பதே விவாதித்து ஒரு விவாதமே செய்ய விட மாட்டேன்றாங்க. விவாதம் எங்கே பண்ணுறீங்க? அதான ப்ராப்ளமே. நான் தான் உட்காந்துருக்கு பார்க்குறேன், விவாதம் எங்கே பண்ணுறீங்க? வந்த உடனே பந்த் கரோன்னு சொல்கிறீங்க, சத்தம் போடுறீங்க, சின்ன பையன் மாதிரி இது பேப்பரை கழிச்சு ஸ்பீக்கர் முகத்தில் அடிக்கிறீங்க. அப்புறம் என்ன விவாதம் எங்கே வருது?